இந்த 3 டாட் ப்ளவுஸில் லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தை இந்த மாதிரி கழுத்து பகுதியை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இந்த 3 டாட்டையும் நம்ம இன்விசிபிளாக தையலே வெளியில் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் 3 டாட்டையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லைனிங் கிளாத்துக்கு ஈவனாக மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 3 டாட்டுக்கான அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். லைனிங் கிளாத்தை மட்டும் சென்டர் டாட்டுக்கு மார்க்குக்கு நேராக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை அப்படியே கீழ்ப்பக்கமாக ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைனிங் கிளாத் மேலே ஃபோல்ட் ஆகிருக்கு, மெயின் கிளாத்து கீழே ஃபோல்ட் ஆகிருக்கு. கரெக்டாக நம்ம தையலுக்காக 1/4 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அந்த லைனை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துருங்க. எந்த இடத்துல நமக்கு தையல் முடியுதோ அந்த இடத்த மார்க் பண்ணதுக்கு நேராக தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பஸ்டோடைய டாட்டு. பஸ்டோடைய டாட் நம்ம பிடிக்கும்போது கீழே நம்ம 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லைனை சின்னதாக அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி லைனிங் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை அப்படியே கீழ்ப்பக்கமாக நம்ம ஃபோல்டு பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் மட்டும் நமக்கு அந்த அர்க்காத் பண்ணது ஈவனாக இருக்கணும். மெயின் கிளாத் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய லென்த்து 3 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் டாட் எப்படி கரெக்டாக பிடிக்கிறதுன்னு பார்த்துலாம். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக வரணும். இந்த மாதிரி ஒரு பின்னு வச்சுட்டு கரெக்டாக ஆம்கோல் டாட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை கீழ்ப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். நம்ம மார்க் மட்டும் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த லைன் சூப்பராக தெரியும் நம்ம அந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம். இப்போ ஒரு டைம் நம்ம அளவுகளை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கேன். அந்த 1 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா தையல் போடும்போது நல்லா கிராஸாக தையல் போட்டுவாங்க எண்டில் மட்டும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்பக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பின் இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு டாட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு பொட்டிக் ஃபினிஷில் இருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு அந்த பிசுறு வெளியிலே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக டாட் பிடிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்போட ஷேப்பு 2 சைடுமே நமக்கு ஒரே ஈவனாக அந்த ஒரு ஷேப் நமக்கு நீட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 3 டாட்டையும் நம்மளால் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு. கண்டிப்பாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். 3 டாட்க்கு நேராக சுருக்க வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.